நேயர்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். எனக்கு உண்மையா புரிய மாட்டேங்குது. சினிமா தான் பாக்குறோமா இல்லைன்னா நாங்க ரியல் நிஜமான வாழ்க்கையில வாழ்ற மாட்டேன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் துப்பாக்கியால ஷூட் பண்றானுங்க, ஒருத்தன் செத்து போறான். இது சினிமாவா இல்லாட்டி நிஜமான வாழ்க்கையா என்னன்னு புரிய மாட்டேங்குது. காலையில ஒரு சிசிடிவி வீடியோ ஒன்று போடுறாங்க. இந்த முகப்புத்தகத்துல பேஸ்புக்ல எல்லாம் எக்கச்சக்கமான பேர் போடுறாங்க. முதல் வீடியோவை நான் பார்க்கும்போது இது என்னமோ பழைய வீடியோ இல்லாட்டி என்னமோ தேர்தல்னால என்னமோ பண்றானுங்க போல அட்டகாசம்ன்ற மாதிரி நினைச்சிட்டேன். பார்த்தா அடுத்தடுத்து கல்கிசையில 19 வயது இளைஞர் சுட்டு தள்ளிட்டாங்க, போட்டு தள்ளிட்டாங்க. சும்மா அடிக்கிறானுங்க தலையங்க. ஒருத்தண்ட சாவ இவங்க பிசினஸ் பண்றதுக்கு என்னென்னமோலாம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 19 வயது இளைஞனே இலங்கை நாட்டுல கல்கிசி என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுட்டு தள்ளி கொண்டுட்டானுங்க. என்னடாப்பா செய்யறீங்க? இதுல நிறைய விஷயம் இருக்கா. உங்களுக்கு தெரியாத பயங்கரமான எந்த ஒரு மீடியாலையும் எந்த ஒரு யூடியூப்லயும் கதைக்காத விஷயத்த சும்மா அள்ளி தெளிக்க போறேன். அதுக்கு முதல் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு காலையில தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. கல்கிசியில ஒரு பொடியன் ஒருத்தர் தும்புக்கட்டை ஏதோ ஒரு விளக்கமாத்தால பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல ஒரு ஓரமா கூட்டி கொண்டிருக்கான், ஏதோ பெருக்கி கொண்டிருக்கான், துப்புரவு செஞ்சு கொண்டிருக்கான். 2 பொடியன்மார்கள் பைக்ல வராங்க. ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா முகம் தெரியாத அளவுக்கு, சிசிடிவில முகம் தெரியாத அளவுக்கு ஹெல்மெட் போட்டிருக்கானுங்க. துப்பாக்கியால ஒருத்தன் பைக் ஓடுறான், ஒருத்தன் பின்னுக்கு இருந்த மாதிரி வந்து துப்பாக்கியால ஷூட் பண்றான். அந்த துப்பாக்கியால ஷூட் பண்ணோன்னு அவனுக்கு அதை பற்றுச்சு. அவன் தெரிச்சோடுறான், கத்திக்கொண்டு அவன் தெரிச்சு ஓடுறான். அதோட ஒழுங்க மாதிரிக்கு ஒரு லேன் என்று நினைக்கிறேன். அதுல இருந்து அவன் ஓடி தப்பிச்சு பிரதான வீதிக்கு, ஒரு மெயின் ரோடு ஒன்று இருக்கு போல அந்த பகுதிக்கு வந்துட்டான். நிறைய வாகனங்கள் போகுது, சனம் போறாங்க. துரத்தி வந்த அந்த பைக்ல போனவர்கள் இந்த பக்கமா போனவனுகள் அவன் தப்பிச்சு ஓடுறான். இந்த தெரிஞ்சு திரும்பி துரத்தி போறானுகள். துரத்தி போய் அவன் ஏழாம ஏண்டா சூடு வாங்கிட்டான் தானே, ஏழாம அப்படியே கீழே இப்படியே ஒரு முழங்கால மாதிரி அப்படியே அரைவாசி குனிஞ்ச மாதிரி நிக்கிறான். துரத்தி போய் மறுபடியும் துப்பாக்கியால ஷூட் பண்றான். அந்த இடத்துல எப்படி அவன் கீழே விழுறான். வைத்தியசாலையை கொண்டு போனதுக்கு பிற்பாடுதான் செத்து போனன்னு சொல்றாங்க. அதுக்கு அதை எங்க தப்பிக்கிறது? மறுபடியும் அந்த பைக்ல ஏறியவன் தப்பிச்சு போறான். இப்ப இதுக்கு பின்னுக்கு தேடி பார்த்தா இந்த 19 வயசு தம்பி, இறந்து போன அந்த தம்பி வந்து 2023ஆம் ஆண்டு ஒரு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கைதாகி இருக்கிறான். இந்த இறந்து போன தம்பியினுடைய அம்மா போதைப் பொருள் விற்பனை செய்தாங்கன்ற குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க எங்க சுத்தி எங்க வந்து ஜெயின் ஆகுது. ஆக மொத்தத்துல இவங்களும் கொஞ்சம் சிக்கலுக்குரிய ஆக்கள் தான் போல. சரி, அவங்க என்ன சிக்கலான ஆக்களாவும் இருக்கட்டுமே, அரசாங்கம் இதை வாய்ப்பாத்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு? அவன் வந்து என்ன தவறும் செஞ்சிருக்கட்டும், காவல்துறை வந்து விசாரிக்கணும், காவல்துறை கைது பண்ணணும். காவல்துறை அந்த விஷயங்கள்ல வந்து அவனை கைது பண்ணி ஜெயிலுக்கு வந்து போடுற அளவுக்கு முயற்சி செஞ்சிருந்தா பாராட்டலாம். ஆனா யாருண்டே தெரியாத ஒருத்தன் வந்து அதுவும் பப்ளிக்ல சுட்டு தள்ளிட்டு போறான்டா, நாளைக்கு இந்த காணொளி பாக்குற நீங்க எனக்கு ஏன் அரசாங்கத்துல எந்த பதவியில இருக்கிற அரசியல்வாதிகள் யாராகவும் இருக்கட்டுமே சுட்டு தள்ள மாட்டாங்கன்ற என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? என்னதான் தேசத்தை கட்டி எழுப்புவோம், நாட்டை கட்டி எழுப்புவோம், என்னதான் கதைச்சாலும் மக்களோட பாதுகாப்பு மிக மிக முக்கியம். இந்த கேள்வியை கேட்கறதுக்கு இலங்கை நாட்டுல இந்த மண்ணில் வாழ்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்குது. நாங்க வரி கட்டுறோம், அரசாங்கத்துக்கு நாங்க வரி கட்டுறோம். யாரும் கேட்க முடியும் பாதுகாப்பு. இப்ப நான் வரி கட்டிதான் இந்த தேசத்துல இந்த மண்ணுல இந்த நாட்டுல நான் வாழ்றேன். நான் சும்மா ஒண்ணும் வாழ இல்லை. நான் வாங்குற ஒவ்வொரு பொருள்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டுறேன், பணம் கொடுக்குறேன்னா. அப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, என்னுடைய பாதுகாப்பை, என்னுடைய வந்து நான் சொல்றத ஒவ்வொரு மக்களினுடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்யறது? சரி, இதை தாண்டி நாங்க ஆழமா பார்க்க போனோம்டா, இப்ப எங்கட சொந்தங்கள் மக்கள் எல்லாம் வந்து யோசிப்பீங்க, அது கொழும்பு பக்கம், அந்த பக்கம் தான் நடக்குது, எங்கட பக்கம் எல்லாம் இதெல்லாம் இல்லதானே, எங்களுக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை. நல்லா யோசிச்சு கொள்ளுங்க.
நான் சொல்ல போறது மிக மிக முக்கியமானது. உங்களோட பிள்ளைகள் உயிரோட நாளைக்கு நீங்க அழுது புலம்பாம இருக்கணும்டா இந்த நிமிஷத்துல இருந்து காப்பாத்துங்க. அந்த துப்பாக்கியால சூட் பண்ணானுங்க 2 பேர் வந்து நல்ல உன்னிப்பா பாருங்க, யாருமே கதைச்சிருக்க மாட்டாங்க. அந்த 2 பொடியன்மார்களும், செத்து போனவன் 19 வயசு பொடியன், சூட் பண்றாங்க. அந்த பொடியன்கள் 2 பேருமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 16, 17, 18, 19 இந்த வயசுக்குள்ளதான் இருக்க முடியும். ஏன் தெரியுமா? சின்ன பொடியன்கள்ப்பா, பார்க்க திட்ட தெளிவா தெரியுது. சின்ன பொடியன்கள் ஸ்டடியா நின்று அவனால வந்து செய்ய முடியல, துப்பாக்கி அவனால ஒழுங்கா பிடிக்க முடியல. அப்ப என்ன விஷயம்டா, இந்த போதைப் பொருள் ட்ரக்ஸ் பாவிச்ச உடனேயே அவங்களுக்கு ஒரு ஹீரோயிசம் காட்டும். அப்ப இவங்க இருக்கிற இடம் தவறான ஒரு இடம். இப்ப இவங்களுக்கு ஒரு கேங் லீடர் இருப்பான், அதுக்கு இன்னொரு கேங் இருக்கும், அதுக்கு ஒரு லீடர் இருப்பான், அதுக்கு இன்னொரு கேங் இருக்கும், அதுக்கு ஒரு லீடர் இருப்பான். இப்படியே போய்கொண்டே இருக்கு. அங்க துப்பாக்கியால சூட் பண்றாங்க, இங்க வாளால வெட்டுவான். நீங்க உங்களோட பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பமும், உங்களோட குடும்பத்துல இருக்கிற தம்பியோ மகனோ மகளோ யாராகவும் இருக்கட்டும், உங்களோட பிள்ளைகளை முதலாவது நீங்க வந்து காப்பாத்துங்க. இல்லையா கஷ்டம். செத்ததுக்கு பிற்பாடு நீங்க என்னதான் கதைச்சாலும் என்னதான் புலம்புனாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. அதனால நீங்க நல்ல உன்னிப்பா பாருங்க. சின்ன பொடியன்மார்கள் ட்ரக்ஸ பாவிச்சு போட்டு துப்பாக்கியால சூட் பண்றாங்க. அப்ப அவனுங்கள் வந்து ட்ரக்ஸ பாவிச்ச உடனே அவங்களுக்கு அது துப்பாக்கியை கொடுத்தாலும் சூட் பண்ணுவான், வாழை கொடுத்தாலும் வெட்டுவான். உங்களோட குடும்பத்துல உங்களையும் சூட் பண்ண சொன்னாலும் அவன் சூட் பண்ணுவானுங்க. ஏனென்றா அவன் செய்யலது, அவன் உள்ளுக்கு போயிருக்காங்க, அந்த ராஜா செய்யற வேலை. அதனால தயவு செய்து உங்களோட பிள்ளைகளை நீங்க உயிரோட வச்சிருக்கணும் நினைச்சீங்கடா, இப்பவே அலர்ட் ஆகுங்க. ஒரு சின்ன தவறு இருந்தா உடனே காவல்துறையில சொல்லுங்க, போலீஸ்ல சொல்லுங்க. பிள்ளையா இருந்தாலும் இவன் ட்ரக்ஸ் பாவிக்கிறான், இவன் இது பாவிக்கிறான், அது பாவிக்கிறான், அதை நீங்க சொல்றதுக்கு பயப்பட்டா பயந்தீங்கடா உங்களோட பிள்ளைகள் என்று நீங்க ஏதாவது அனுசரிச்சு போகணும். அது போல நினைச்சா நாளைக்கு இது போல நடு ரோட்ல ஒன்று சூட் பண்ணுவான், இல்லாட்டி சூடு வாங்கி செத்து போவான். இதுதான் நடக்கும். இதுக்கு மேல கதைக்கிறது கொண்டும் இல்லை. அதனால தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. இதே மாதிரிக்கு வந்து பல சம்பவங்கள் எந்த நாளும் நடந்து கொண்டிருக்குது, எந்த நாளும் நடக்குது. அதே மாதிரி நாளைக்கு எலெக்ஷன் என்னென்ன நடக்க போதோ தெரியாது. தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் கதைச்சானுகள், அதுண்டானு இதுண்டானுகள், புரட்சிவாதிகள் எல்லாம் வந்து இந்த ஒரு மாசமா பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு. நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிற்பாடு இந்த கதைச்சாங்க வாய்கள் கதைச்ச எல்லாத்தையுமே வந்து நீங்க கேட்கணும். என்னண்டா, இந்த புரட்சி கதைச்சிங்களே, தேசத்தை காப்பாற்ற போற மட்டும் கழிச்சிங்களே, அபிவிருத்தி செய்ய போற மட்டும் கழிச்சிங்களே, இலங்கை நாடு இந்த கிராமம் அமெரிக்கா மாதிரி மாறப்போன்னு கழிச்சிங்களே, அவங்க எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து நல்லா நீங்க வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அடுத்த தேர்தல் வரும் வரைக்கும் நீங்க கேட்கணும். இதெல்லாம் ஏமாத்தி இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து நான் கதைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இந்த இதுக்கெல்லாம் வந்து பயங்கர கேவலமான வார்த்தைகள்லாம் இருக்குது. இவங்களை நம்பி எங்கட சமுதாயம் நாங்க எல்லாருமே வீணா போன இதான் மிச்சம். சரி மக்களே, இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. துப்பாக்கி சூடு சம்பவம் தான் நடக்குது, என்ன நடக்க போதோ தெரியல. அரசியல்லாம் பயங்கரமா நெருப்பு மாறி போகுது. நன்றி.